வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பிளானிங் பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலி வி கோயிங் டு ஹேவ் அ தாய்லாண்ட் ட்ரிப். ஓகே, ஸோ சவுத் தாய்லாண்ட் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ என்னன்னா, இப்போ நான் மட்டும் போல், என் கூட வந்து இன்னொரு ஃப்ரெண்டும் வராங்க, குரு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா கெடா ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஷாலாம்லேருந்து ஸ்லாங்கோலேருந்து கிளம்பி அவங்கள பார்க்க போகிறோம். அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து தான் நம்ம வந்து இன்றைக்கே வந்து நம்ம தாய்லாந்துக்கு போயிடுவோம். ஸோ த ஜேர்னி ஃப்ரம் ஷாலாம் டு கெடா பார்த்திங்கன்னா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஹைவே ரோட்டில் போகிறனால. பட் நான் எதெல்லாம் கேப்சர் பண்ண முடியும் உங்களுக்கு கேப்சர் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, நேராக போய்ட்டு பெட்ரோல் ஸ்டேஷனில் எண்ணெய் ஃபில் பண்ணிவிட்டு, அடுத்தது கொஞ்சம் செயின் லூப்ரிகன்ஸ்லாம் வாங்கணும். ஸோ செயின் லூப்ரிகன்ஸ்லாம் வாங்கிட்டு அதோட கிளம்பிடலாம். ஆல்ரைட். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குங்க. நம்ம வந்து கவுண்டருக்கு போகலாம், இல்லைனா நம்ம ஆப்ஸ்லேயே கூட நம்ம வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் கனெக்டட். Baik, sini sudah start fueling. Kenapa sini tertunjuk? Sudah okay ah? Okay. Normally இந்த ஸ்க்ரீனில் காமிக்கும் நமக்கு வந்து ஃபியூலிங் ரெடி ஆச்சுனாக்கா. இப்போ கிசானா. ஸோ பெட்ரோல் பிடிச்சிட்ருக்கோம். பிடிச்சோன்னு அடுத்த வேலை வந்து அந்த செயின் லூப்ரிகன்ட் பக்கத்துலேயே தான் கடை, வாங்கிட்டு கிளம்பிடலாம். பை 10 o'clock நம்ம கிளம்பணும் பிளான் பண்ணோம். மணி 9:30 ஆயிடுச்சு. ஓ ரைட், ஃபுல்லாக பிடிச்சாச்சு. 13.3 லிட்டர்ஸ், 27 ringgit. ஓகே, டன். லெட்ஸ் கோ. ஓகே, ஸ்பேர் கடைக்கு வந்தாச்சு. செயின் லூப்ரிகனை வாங்கிட்டு, இன்னொன்று வந்து சங்கிலி வர டைட் பண்ணணும். கேட்டுக்குவோம் இவங்க செய்வாங்களான்னு. செய்ய முடிஞ்சுன்னா சங்கிலியும் டைட் பண்ணிடலாம். ஓகே, 2 செயின் லூப்ரிகன், ஒன்று எனக்கு, இன்னொன்று வந்து கூட்டாளியாக வரேன் அவனுக்கும். ஒன்று வாங்கியாச்சு. எங்கே வைக்கிறது? இப்போ எல்லா சைட்டும் ஃபுல்லாக இருக்குது. டன். மணி டைம் பார்த்திங்கன்னா இப்போ 9:40 ஆகுது. நம்ம செயின் வேறு டைட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ செயின் டைட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா. ஆக்சுவலி கிளம்பலாம். செயின் டைட் பண்ணிட்டா கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வந்துடலாம். ஸோ வெயிட் பண்ணி டைட் பண்ணிட்டு கிளம்புவோம். ஏன்னா ஸ்டில் நம்ம ஸ்கெட்யூல் டைமிங்கில் தான் இருக்கும். 10 மணி கிளம்பிடலாம். ஓகே கைஸ்,
ஸோ இதோட வந்து திருப்பி நான் ஹைவேல ஏறுறப்ப ஐ வில் கம் பேக் டு யூ கைஸ். ஓகே கைஸ், எல்லாம் வேலையும் முடிச்சாச்சு. இதோட நேராக அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னாக்கா தப்பா பேரான்ற தப்பா அதை தான் வந்து நிப்பாட்ட போகிறோம். அடுத்த என்ன ஃபீல் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 290 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இருக்குது. போகலாமா? இப்போ நம்ம வந்து ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். ஹைவேல வந்து டுவர்ட்ஸ் டு கடாவுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸ்கைபுத்தானிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஜஸ்ட் போரிங் ஸ்ட்ரெயிட் ரோட். பட் என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து க்ரீனரிஸ் பார்த்துக்கிட்டே வரலாம். நிறையா பிளான்டேஷன்ஸ் இருக்கும் இங்கே. இப்போ நீங்கள் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து ஆயில் பாம். இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ரைட் போத் சைட்லேயுமே வந்து ஆயில் பாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கத்தா இருக்குது, கத்தா மரம். ஸோ இந்த ஆல் த வே ஜேர்னி உங்களுக்கு முன்னுக்கு வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச முன்னுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மலை காடுகள் வித் பிளான்டேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே, இங்கே அடுத்த ஸ்டாப் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா ஜூரு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்ட்லி 5 minutes நம்மளோட லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். மெயின் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் சாப்பிட போகணும். அதுக்கு வந்துடுவோம். எதாக இருந்தாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஆனந்த வேலை. அவ்வளோ ஒரு பசி ஆயிடுச்சு. மணி இப்போ சரியாக பார்த்தீங்கன்னாக்கா 1:30 ஆகுது. ஸோ ஒரு 1/2 ஹவரில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2:15 வந்து திரும்பி இங்கே கிளம்ப ஆரம்பித்தா தான் நம்ம கூட்டாளி குரு வெயிட் பண்ணுற லொக்கேஷன் பூரோன் அப்படின்ற ஒரு இடம், அங்கே வந்து போய் மீட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம போகிற பார்டர் பார்த்திங்கனாக்கா ஒரு 6:37 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு இப்போ பார்த்தோம், படிச்சிருந்தோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடலாம். முடிஞ்ச ஒரு 5 o'clock போய் பார்டரை க்ராஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான். லேட் ஆகிடுச்சுன்னா க்ராஸ் பண்ணோம்னா இப்போ தேவையில்லாமல் ஒரு நாள் அங்கே மலேசியாவுக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ரீசன் தான். ஸோ இங்கே க்ராஸ், ஏன்னா இதுக்கப்புறம் நிறையா வேலை வேறு இருக்குது. கூரோன் போனதுக்கப்புறம் கூரோன்லேருந்து சங்லான் போனோம். சங்லானில் போய்ட்டு பைக்குக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஸோ இன்சூரன்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளுக்கு போக முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான். ஏன்னா எனர்ஜியே இல்லை. கடைசி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து அப்படியே தூக்கம் சொருவுது. ஏன்னா அந்த பாடியில் எனர்ஜி இல்லாமல் இருக்கவும் அப்படியே ரொம்ப டயர்டாகுது. இன்னொன்று நைட்டு வேறு கொஞ்சம் பேக்கிங் வேலைலாம் முடிச்சுட்டு பொருள்லாம் எடுத்து வச்சு படுக்கவே மணி 2 ஆயிடுச்சு. திரும்பி காலையில் ஒரு 7 o'clock ஏஞ்சதுனால 5 hours தான் தூக்கம். அப்படியே அது அந்த ஒரு டயர்ட்னஸும் இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 1.4 கிலோமீட்டர்ஸ் டெஸ்டினேஷனுக்கு வந்துடுவோம். ஓகே கைஸ், வந்தாச்சு சாப்பிட. ஓகே கைஸ், சாப்பிட்டுட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஆல் ரைட். ஸோ சாப்பிட்டாச்சு, நல்ல சாப்பாடு.
நாசி கண்டர் கப்பித்யான் மஜு. ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கிளம்ப இங்கேருந்து அடுத்த ஸ்டாப் வந்து கூரோன் ஆர்என்ஆர். அங்கே தான் வந்து குருவை மீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 1 hour. ஜிபிஎஸ்ஸை காணும். ஓகே, பெட்ரோல் வந்து இன்னும் ஒரு 175 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இருக்குது. ஆஹா, ஓகே. ஓகே, பெட்ரோல் ரேஞ்ச் வந்து 175 கிலோமீட்டர்ஸ் இருக்கணும். நம்ம டெஸ்டினேஷன் பார்த்திங்கனாக்கா இன்னொரு 60 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ நேராக அங்கே ஆர்என்ஆரில் வந்து நிப்பாட்டி பெட்ரோல் ஃபில் பண்ணிக்குவோம். இன்னொன்று வந்து தாய்லாந்து நூலுக்கு பார்த்திங்கன்னா பெட்ரோலோட குவாலிட்டி வந்து அவ்வளோவும் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இங்கே பார்த்திங்கனாக்கா RON 95 பாய்க்கிறோம். அங்கே வந்து சம்டைம் RON 90, 92 அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன செய்வோம், நம்ம பார்டர் கிட்ட போகிறதுக்கு முன்னுக்கே வந்து ஒரு ஃபுல் டேங்க் வந்து RON 97 வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கொஞ்சம் கார்பன் வந்து கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ளுக்கு மட்டுமே ஒரு 3500 கிலோமீட்டர்ஸ் ஜேர்னி எஸ்டிமேஷன், 3 to 3000 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதனால் எப்படியும் அங்கே ஒரு எப்படியும் ஒரு 10 தடவை எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கணும் வைங்களேன். 10 தடவை எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்குனாக்கா RON 90, 92 தான் கிடைக்குதுனாக்கா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, ஊற்றி தான் ஆகணும். ஸோ அதனால் இங்கேருந்து போகிறப்பே ஒரு RON 97 ஊற்றி கொஞ்சம் இன்ஜினை வந்து கார்பன் கிளியர் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஓகே கைஸ், ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இதோட திருப்பி பேக் டு த சேம் போரிங் ஜேர்னி. ஓகே, இன்னொரு 1 ஹவருக்கு. என்ன சும்மா போரிங் ஜேர்னி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. சரி, என்னன்னாக்கா ரோடு வந்து நேர் ரோடு, ஹைவேஸ் வேறு. இதே நம்ம வந்து அந்த காட் ரோட் இல்லைனாக்கா கொஞ்சம் ரிமோட் ஏரியாவில் உள்ளுக்கு இருக்க வில்லேஜஸ் சைட் அந்த மாதிரி போனால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் சம் கார்னரிங் எடுக்கிற மாதிரி, இன்னும் சீனரிஸ் பார்க்குற மாதிரி இதெல்லாம். பட் இங்கே ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஏன்னா இது வந்து என்ன சொல்லுது, ஒரு டெய்லி ரொட்டேஷன்ற மாதிரி வரான ஒரு ரோடு தான் இது. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் போரிங் ரோடுன்னு சொன்னேன், தவிர மித்தபடி எதுவும் இல்லை. மேபி எனக்கு அது போரிங் ரோட், பார்க்குறவங்களுக்கு அது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனான ரோடாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது போரிங் ரோட் தான். பட் நான் என்னோடய ஏதோ கருத்து சொன்னேன், மித்தவங்க எல்லாருக்கும் இது சொல்ல நான். அடுத்த செக் பாயிண்ட் கூரோன், ஆர்என்ஆர் கூரோன். ஸோ அங்கே வந்தாச்சு, இன்னொரு 500 மீட்டர்ஸில். அதே மாதிரி குருவுக்கும் அடித்து சொல்லியாச்சு, ஒரு 3:35 வந்துடுவோன்னு. வந்துட்டானா தரல.
வந்துட்டோம்னாக்கா கொஞ்சம் தொண்டையை நினைக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம்.